ஹாய் மக்களே, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி எக்லெஸ் ஹனி கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை தனியாக வச்சிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில் 1/2 கப் ஊற்றுறேன், தயிர் 1/2 கப், பால் 1/2 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க. பவுடர் சுகர் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே ஆர்ட் ஷேப்பில் இருக்கிற டின்னை பட்டர் ஷீட் வச்சு பட்டர் தடவி வைக்க. இப்போ அந்த பேட்டர் உள்ளே ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே ஓடிஜி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டின்னை அப்படியே ஓடிஜிக்குள்ளே வச்சிடலாம். 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆயிரும். நடுவால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ டெசிகேட்டட் கோகனட் செஞ்சலாம். அது ஆகிற வரைக்கும் நல்லா துருவன தேங்காயை லைட்டாக மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஒரு பேனில் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும். கேக் பேக் ஆகி எடுத்தாச்சு. இப்போ இது ஆறட்டும். அடுத்தது சுகர் சிரப் தயாரிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு போதும். இதுவும் ஆறட்டும். அடுத்தது ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் கிசானில் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். பேனில் போட்டுக்கலாம். இந்த கெட்டியாக இருக்கிறது லிக்விடாக ஆனால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா தண்ணியாட்டாயிரும். அப்புறம் கேக்கில் அப்ளை பண்ணிங்கன்னா அது நிற்காது. ஜஸ்ட் கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் ஆறட்டும். சுகர் சிரப்பும் ஜாமும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2லேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் மேலே ஒரு குச்சி வச்சு போக் பண்ணிக்கோங்க, ஓட்டை போட்டுக்குங்க. ப்ரஷ்ஷில் சுகர் சிரப் எடுத்து தடவி அப்படியே உள்ளே இறங்குற மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஜாம் மேலே அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கேக்கோட சைட்லேயும் நீங்கள் ஜாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ மேலே அப்படியே டெசிகேட்டட் கோகனட் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அப்படியே சைட்லேயும் தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான எக்லெஸ் ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மாவு கப் கேக் மாதிரி செஞ்சுருந்தேன். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ கேக் கட் பண்ணி பார்த்துடலாம். சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.